Hello friends, welcome to our channel. நம்ம சேனல்ல தொடர்ந்து AAT exam prepare பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்காக தொடர்ந்து வீடியோஸ் கொடுத்துட்டே இருக்கேன். நிறைய previous year questions solve பண்ணி கொடுத்திருக்கேன், concepts கொடுத்திருக்கேன். இப்போ சண்டே வரக்கூடிய சண்டே எக்ஸாம், அந்த எக்ஸாம் ரிலேட்டடா டெய்லி வீடியோஸ் கொடுத்துட்டு இருக்கேன். ஆனா அந்த வியூஸ் போகக்கூடியதை பார்த்தா மனசுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. இந்த ஜாமுக்கு இவ்வளோ அவேர்னஸ் இல்லாமல் இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பிஜிடிஆர்பி யூஜிடிஆர்பி அப்படிலாம் பார்த்தீங்கன்னா அதில் வந்து 40,000 50,000 பீப்புள் எழுதுகிறாங்க. எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டபுள் டிஜிட்டில் இருக்கும். 80 வேக்கன்சி 70 வேக்கன்சி, சில நேரங்களில் 20 வேக்கன்சி 25 வேக்கன்சி இருக்கும். 50,000 பேர் எழுதுவாங்க. ஆனால் ஐஐடி ஜாமு பொறுத்த வரைக்கும் மொத்தமே 12,000 பேர் தான் எழுதுவாங்க. 3,000 சீட் இருக்கு. அப்போ இவ்வளவு வந்து நம்மளுக்கு காம்படிஷன் லெவல் வந்து இவ்வளோ கம்மியாக இருக்கக்கூடிய இடத்துல நம்ம இந்த எக்ஸாமை எதனால எழுதுறதுக்கு தயாராக மாட்டேங்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு வருத்தம். இருந்தாலும் பரவாயில்ல, எழுதுறவங்களை என்கரேஜ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் தொடர்ந்து வீடியோஸ் கொடுத்துட்டே தான் இருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா ஐஐடி ஜாம் வந்து எக்ஸாம் வந்து சண்டே இருக்குது. அந்த எக்ஸாமுக்கு எக்ஸாம் ஹாலுக்கு நாம் என்னென்ன எடுத்துகிட்டு போகணும், என்னென்ன எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படிங்கிறது விஷயமாக தான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னால் நீங்கள் சேனலுக்கு நியூ வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஒரு டெலிகிராம் குரூப்போட லிங்க் கொடுத்துருக்கேன், இன்ஸ்டா அக்கௌண்ட் லிங்க் கொடுத்துருக்கேன், வாட்ஸ்அப் சேனல் லிங்க் கொடுத்துருக்கேன். எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்மளுடைய அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். OVM ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ப்ரிஸ்கிரைப்டு புக் எல்லாமே கொடுத்துருக்கேன். அது எல்லாமே நீங்கள் ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஐஐடி ஜாம் 2026க்கான கோச்சிங் கிளாஸஸ் நடத்திட்டு இருக்கேன். கிளாஸில் ஜாயின் பண்ணவில்லைங்கன்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். 2026க்கு இப்போவே ப்ரிப்பேர் பண்ணணுமா நினைக்காதீங்க. 1 இயர் ப்ரிப்பேர் பண்ணால் மட்டும்தான் இந்த எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும். இதே மாதிரி February 1st வீக்கில் எக்ஸாம் இருக்கும். இப்போ இருந்து ப்ரிப்பேர் பண்ணால் தான் அதை கிளியர் பண்ண முடியும். அதனால் கிளாஸில் ஜாயின் பண்ணவில்லைங்கன்னா கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. கிளாஸஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணிங்கன்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். சண்டே எக்ஸாம் வந்து மார்னிங் 9:30 to 12:30. பிஃபோர் 90 minutes எக்ஸாம் ஹாலில் இருக்கணும். 8 மணிக்கு எக்ஸாம் ஹாலில் இருக்கணும். 40 minutesல முன்னால் உங்களுடைய சீட்டில் உட்கார வச்சுருவாங்க. 40 minutes முன்னால் உங்களுடைய சீட்டில் உட்கார வச்சுருவாங்க. 2 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கொண்டு போங்க. ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ தானே கேட்டிருக்கு அப்படின்னு நினைக்காதீங்க. ஒன்று பேக்கில் ஒன்று பர்ஸில் அப்படி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா தொலைஞ்சா கூட ஒரு இது இல்லாமல் இருக்கலாம். இந்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவில் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அப்ளை பண்ணும்போது எந்த ஃபோட்டோவை நம்ம அப்லோடு பண்ணியிருக்கோமோ அதே ஃபோட்டோவை தான் எக்ஸாம் ஹாலுக்கு கொண்டு போகணும். வேற ஃபோட்டோ மாறி கொண்டு போகக்கூடாது. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது மாதிரி அடுத்தது தம்பு இம்ப்ரெஷன் வைக்கணும். எக்ஸாம் ஹால் டிக்கெட்டில் தம்பு இம்ப்ரெஷன் வைக்கும்போது ரொம்ப தம்பு வந்து தெளிவாக இருக்கணும். மருதாணியெல்லாம் வச்சுட்டு அந்த மாதிரி தம்பெல்லாம் இருக்கக்கூடாது. அதனால் தம்பு இம்ப்ரெஷன் வைக்கும்போது கேர்ஃபுல்லாக வைங்க. இப்படி ஆசிலேட் ஆகிடக்கூடாது. ஜஸ்ட் அப்படியே வச்சுட்டு அப்படியே எடுத்துடணும். அந்த மாதிரி ஜென்டலாக பண்ணுங்கள். அதில் மிஸ்டேக் வந்துடக்கூடாது. சரிதானா? அதுக்கு அடுத்தது ஐடென்டிட்டி ஒரிஜினல் கொண்டு போகணும். ஐடென்டிட்டி ஒரிஜினல் வந்து நீங்கள் லைசன்ஸாக இருக்கலாம், பாஸ்போர்ட்டாக இருக்கலாம், அப்புறம் பேன் கார்டு, அதாவது உங்களுடைய ஃபோட்டோ இருக்கிற மாதிரி. ரேஷன் கார்டை கொண்டு போக முடியாது, ஏன்னா ரேஷன் கார்டில் உங்கள் ஃபோட்டோ இருக்காது, பேரண்ட்ஸ் ஃபோட்டோ இருக்கும். அப்படி நீங்கள் வந்து எந்த கார்டு, ஆதாரை தான் அப்லோடு பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஆதார். நீங்கள் அப்லோடு பண்ணும்போது எக்ஸாம் அப்ளை பண்ணும்போது எதை அப்லோட் பண்ணியிருக்கீங்களோ அதே இதை கொண்டு போங்க. அப்படின்னா தான் உங்களால் என்ன செய்ய முடியும், அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. இல்லைன்னா அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. வாட்சு, கால்குலேட்டர், ஃபோனு எதுவுமே கொண்டு போகக்கூடாது. இது எதுவுமே என்ன செய்யக்கூடாது, கொண்டு போகக்கூடாது. ஏன்னா எக்ஸாமில் நம்மளுக்கு வந்து விர்ச்சுவல் கால்குலேட்டர், சயின்டிஃபிக் கால்குலேட்டர் கொடுத்துருவாங்க. எக்ஸாம் எப்படி அட்டெம்ப்ட் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன், டெமோ வீடியோ கொடுத்துருக்கேன். பார்க்கலன்னா போய் கட்டாயமாக பாருங்கள். அதில் வந்து இந்த கால்குலேட்டர் எப்படி கொடுத்துருக்காங்க, அதை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணணுங்கிறதையும் சொல்லியிருக்கேன். அதனால் அதுலேயே என்ன செய்யும், எக்ஸாம் ஹாலில் சிஸ்டத்துலேயே கால்குலேட்டர் அவைலபிளாக இருக்கும். சாஃப்ட் காப்பி விர்ச்சுவல் கால்குலேட்டர், நீங்கள் அதையே செய்துக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். அதனால ஃபோனு, கால்குலேட்டர் அதெல்லாம் கொண்டு போயிடாதீங்க. வீட்டில் தனியாக தான் எக்ஸாமுக்கு போகிறீங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அவங்க வந்து பேக்கெல்லாம் வைக்கிறதுக்கு, பாதுகாப்பாக வைக்கிறதுக்கு இடம் தருவாங்க. அப்படி இல்லை பேரண்ட்ஸோட போகிறீங்கன்னா எல்லா திங்ஸையுமே பேரண்ட்ஸ் கிட்ட கொடுத்துட்டு போயிடுங்க. அப்படின்னா தான் வந்த உடனே என்ன செய்துக்கலாம், நம்ம ஏதாவது ஆன்சர்ஸ் ரெஃபர் பண்ணணும்னா பண்ணிக்கலாம்.
ஓன் பென்னும் பென்சிலும் கட்டாயமாக கொண்டு போகணும். ஓன் பென்னும் பென்சிலும் கட்டாயமாக என்ன செய்யணும், கொண்டு போகணும். அதனால எக்ஸாம்க்கு இன்னும் 2 நாள் தான் இருக்குது. இந்த ஒரு நாள் தான் இருக்க சொல்ல போனால், சனிக்கிழமை ஒரு நாள் தான் இருக்குது. இந்த நேரத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், ஹெல்த் கான்ஷியஸாக இருக்கணும். தேவையில்லாத வேண்டாததெல்லாம் சாப்பிடக்கூடாது, லைட்டாக சாப்பிடணும், பெவரேஜஸ் எதுவும் குடிக்கக்கூடாது. அந்த மாதிரி கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த நேரம் கூல்ட்ரிங்க்ஸ் ஏதாவது குடிச்சிங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா நம்மளுக்கு ஏதாவது இன்ஃபெக்ட் ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்கும். அதனால் நல்லா தூங்கணும், ரொம்ப முக்கியமான விஷயம்தான். நல்லா தூங்கணும், ரிலாக்ஸ்டாக எழுந்திரிச்சு கிளம்பணும், அந்த மாதிரி வச்சுக்கணும். எல்லாத்த விட ரொம்ப முக்கியமான விஷயம், மார்க் டெஸ்ட் அட்டென்ட் பண்ணி பாருங்கள். ஃபுல் டெஸ்ட் எழுதுங்க. ஃபுல் டெஸ்ட் எழுதி பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு என்ன செய்ய முடியும், இது பண்ண முடியும். அதனால் மார்க் டெஸ்ட் அட்டன் பண்ணி பாருங்கள். மார்க் டெஸ்ட் அட்டன் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு நம்ம அந்த டைமுக்குள்ளே எக்ஸாமை முடிக்க முடியுதா அப்படிங்கிறத நம்ம என்ன செய்திருக்க முடியும், கேர்ஃபுல்லாக பார்க்க முடியும். மற்றபடி தியரி பார்ட் எல்லாம் ஒரு கிளான்ஸ் திரும்ப பாருங்கள். என்னென்ன ப்ராப்ளம்ஸ் ஆல்ரெடி சால்வ் பண்ணியிருக்கீங்களோ அதை மட்டும் பாருங்கள். புதுசாக எதுவும் பார்க்காதீங்க. கடைசி நேரத்தில் டென்ஷன் இல்லாமல் இருங்க, ஃப்ரீயாக எக்ஸாம் எழுதுங்க. அதாவது ரொம்ப முக்கியமாக டென்ஷன் ஆகக்கூடியது எந்த இடத்துல அப்படின்னு கேட்டிங்கன்னா, லேட்டாக கிளம்பி போனால் அல்லது ஐடென்டி கார்டையோ ஃபோட்டோவையோ எதையாவது மறந்துட்டு போனால், இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வரும்போது தான் நம்மளுக்கு டென்ஷன் அதிகமாகும். அதனால் இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இல்லாமல் இதெல்லாம் இந்த வீடியோ குறித்து வச்சுக்கோங்க. சனிக்கிழமை நைட்டு நீங்கள் நைட்டே ட்ராவல் பண்ண போகிறீங்கன்னா மதியமே எடுத்து வச்சுருங்க. இல்லை நான் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை காலையில் தான் ட்ராவல் பண்ண போகிறீங்கன்னா காலையில் அடிச்சு பிடிச்சி எடுத்துகிட்டு இருக்கக்கூடாது. எல்லாம் என்னென்ன தேவையோ அதை எல்லாத்தையும் எடுத்து பேக்கில் ரெடி பண்ணி வச்சுட்டு மார்னிங் எழுந்து குளிச்சு கிளம்பி போகிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. எல்லாத்தோட ரொம்ப முக்கியமான விஷயம், வாட்டர் பாட்டில் வேணும் அப்படின்னு கொண்டு போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிரான்ஸ்பரண்ட் வாட்டர் பாட்டில் கொண்டு போங்க. டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கக்கூடிய வாட்டர் பாட்டில் கொண்டு போங்க. ஏதாவது ஸ்டிக்கர் எல்லாம் ஒட்டி இருந்ததுன்னா அலோவ் பண்ண மாட்டாங்க. ஒரிஜினல் ஐடி கொண்டு போங்க. ஆதாராக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் ஒரிஜினல் ஐடி கொண்டு போங்க. ஜெராக்ஸை கொண்டு போனீங்கன்னா அலோவ் பண்ண மாட்டாங்க. பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவும் நீங்கள் அப்லோட் பண்ணும்போது எதை அப்லோட் பண்ணியிருக்கீங்களோ அதை கொண்டு போங்க. வேறு எதையாவது கொண்டு போனால் அலோவ் பண்ண மாட்டாங்க. தம்பி இம்ப்ரெஷன் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். எல்லாத்தையுமே ரொம்ப கேர் எடுத்து பண்ணுங்கள். அசால்ட்டாக எதுவுமே பண்ணாதீங்க, கேரிங்காக பண்ணுங்கள். வீட்டில் நல்லா ப்ரேயர். எல்லாத்த விட ரொம்ப முக்கியமான விஷயம், நம்ம எவ்வளவு படித்தாலும் இறைவன் நம்மளுக்கு என்ன கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காரோ அதை நிச்சயமாக கொடுப்பாரு. அதனால் நல்லா ப்ரே பண்ணிக்கோங்க. நானும் உங்களுக்காக தொடர்ந்து ப்ரே பண்ணிக்கிறேன். கண்டினியூஸாக நல்ல ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸோட டென்ஷன் இல்லாமல் எக்ஸாம் ஹாலுக்கு போங்க.